எந்த நிலையிலையும் இபாதத்துடன் இருப்போம்னா என்னது? அதாவது இன்றைய இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த 5 கடமைகள் இருக்குல்ல, பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு களிமா சொல்லி தரணும், அதுக்கப்புறம் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இது மட்டும்தான் என்ன நினைக்கிறாங்க? இபாதத்துன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 hours இருக்குது. தொழுகையுடைய நேரம் இப்போப்போ 12 மணி நேரம் தான். அதுலேயும் கேப் இருக்குது. ஃபஜருக்கு அப்புறம் எத்தனை மணி நேரம்? ஒரு 6-7 மணி நேரம் கேப் இருக்குது. லுஹருக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரம் கேப் இருக்குது. அசருக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கேப் இருக்குது. மகரிப்க்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கேப் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய நேரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரமும் இபாதத்தோட நேரம் தான். அதுதான் நீங்கள் உண்மைப்படுத்தக்கூடிய நேரம். இது மீதி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஜருக்கும் லுஹருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்துலேயும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? இபாதத்துடன் இருக்கணும். அது என்ன இபாதத்து? உங்கள் வாழ்க்கையில் அல்லாவின் தரப்பிலிருந்து என்ன பண்ணுவான்? ஒரு வித அச்சத்தை கொடுப்பான், ஒரு வித பயத்தை கொடுப்பான், ஒரு வித பசியை கொடுப்பான், ஒரு வித பொருளாதாரத்தை சுருட்டுவான், ஒரு விதமாக உங்களை என்ன பண்ணுவான்? கஷ்டப்படுத்துவான், மரணத்தை கொண்டும் ஏதோ ஒன்று. அல்லாஹ்வுடைய சுன்னத்து இது. அது என்ன பண்ணுவான்? அல்லாஹ் கொடுப்பான். அந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் மனிதனு? ஒபஷிரி சாபிரீன், பொறுமையாளனா இருக்கணும். அல்லாஹ் கிட்ட அவன் கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணுமா? பொறுமையாளனா இருக்கணும். எப்படிப்பட்ட பொறுமையாளர் இருக்கணும்? அந்த டைம் வந்துருச்சுன்னா, அல்லதீன இதா அசாபத்தும் முசீபா, அவர்கள்ட்ட அந்த முசீபத் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா, அப்போ அவங்க சொல்லுவாங்களா? யாரு? அந்த அல்லாவை ஏற்றுக்கொண்ட, அல்லாவை நம்புகின்ற அந்த தொழுகையாளி, அந்த ஜகாத்து, அந்த ஹஜ்ஜு, அந்த நோம்பாளி, இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எந்த நேரத்தில்? நம்மளாம் எப்போ இதை சொல்லுவோம்? ஒருத்தருடைய மரண செய்தி கேட்டால் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் எதை நமக்கு சோதனையாக கொடுக்குறோம்? பண கஷ்டமாக இருக்கா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பொருளாதார நெருக்கடி இருக்கா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு விதமான பயம் வருதா? நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? சொல்லுவாங்களாம்.